ஒரு நாள் காலையில வீட்டுக்கு வெளில ஒரு மர்மமான பொண்ணு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. அவ யாருன்னு யாருக்குமே தெரியல, எங்க இருந்து வந்தான்னு தெரியல. ஆனா அவ சொன்ன ஒரு விஷயம் அந்த குடும்பத்தையே நடுங்க வைக்குது. இன்னைக்குதான் அந்த நாள், அது மட்டும் இல்லாம உன்னோட குழந்தைகள் இப்போ ரெடியா இருக்காங்க. இப்படி அவ சொன்னதுமே அந்த அம்மாவுக்கு உயிரே போயிடுது. உண்மையில அவ மனுஷிதானா இல்ல வேற ஏதாவது ஒரு கொடூரமான சக்தியா? கடைசி அந்த குடும்பத்துக்கு என்ன நடந்தது? நான் இன்னைக்கு சொல்ல போற படத்தோட கதை கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அவங்க கட்டிக்கிட்டு இருந்த கனவு வீடு இப்போ முழுசா முடிஞ்சிச்சு. வீட்டை சுத்தி ரமோனாக்கு பிடிச்ச ஐரிஸ் மலர் எல்லாமே பூத்து இருக்கு. அவங்களோட 2 குழந்தைகளும் மகிழ்ச்சியா இருக்காங்க. வாழ்க்கை இதை விட சிறப்பா இருக்க முடியாதுன்னு டேவிட் சொல்றாரு. ஆனா இந்த வீட்டுக்கு மட்டும் இன்னும் பேர் வைக்கணும் அப்படின்னு அவர் கேக்குறாரு. இங்கேயே அந்த வீடியோ முடியுது. அப்பதான் இது ஒரு பழைய வீடியோன்னு நமக்கு தெரிய வருது. இப்போ ரமோனா தனியா படுக்கையில உட்காந்துட்டு அந்த வீடியோவை போன்ல பாத்துக்கிட்டு இருக்கா. அப்போ அவளுடைய மகன் டெய்லர் உள்ள வரான். அம்மா கரண்ட் போயிடுச்சு அப்படின்னு சொல்றான். எலக்ட்ரிசிட்டி ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணுறதா ரமோனா சொல்கிறா. டெய்லர் வெளில போன பிறகுதான் ரமோனாக்கு ஒரு கால் உடஞ்சிருக்குன்னு தெரிய வருது. அவன் நடக்க கூட ஒரு சப்போர்ட் தேவைப்படுது. அதுக்கப்புறம் அவ பொறுமையா எழுந்து இன்னைக்கு நாளை சமாளிக்கிறதுக்கு எனக்கு சக்தி கொடு அப்படின்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்றான். அதே டைம் டெய்லர் வெளில நாயோட விளான்னு இருக்கான், கோழிக்கு தீனி போடுறான். எல்லாமே சாதாரண குடும்ப வாழ்க்கை போலதான் தெரியுது. ஆனா அந்த அமைதி இன்னும் சில நிமிஷத்துல செதற போகுதுன்னு அவங்களுக்கு யாருக்குமே தெரியல. வீட்டுல கரண்ட் இல்ல, போன்லயும் சார்ஜ் இல்ல, கேஸ் அடுப்பும் வேலை செய்யல. இதனால டெய்லர் வந்து மேல் மாடிக்கு போய் தன்னோட அப்பா பொருட்கள் எல்லாம் தேடுறான். அங்க இருந்து ஒரு லைட்டரை கண்டுபிடிக்கிறான். அதே டைம் ரமோனா தன்னோட மருந்தெல்லாம் சாப்பிடலாமா வேணாமா யோசிச்சுட்டு இருக்கா. கடைசியா வேண்டான்னு முடிவு பண்ணிடுறா. சில நேரம் கழிச்சு 3 பேரும் சேர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சிரிப்பும் சந்தோஷமா நிறைஞ்ச ஒரு சாதாரண குடும்பம் மாதிரி தான் இருக்கு. ஆனா திடீர்னு அவங்களோட நாய் வாந்தி எடுக்குது. அந்த சந்தோஷமான சூழ்நிலையே மாறுது. டெய்லர் நாயை வெளில கட்டி போடுறான். அப்போ ரமோனாக்கு திடீர்னு விஷுவல்ஸ் எல்லாம் வருது. ஒரு பயங்கரமான கார் விபத்து, அதோட அவர் கணவர் வந்து இறந்து போன மாதிரி காட்சி. இந்த விஷுவல் அவளை துரத்திக்கிட்டே இருக்கு. அந்த நினைவுல இருந்து அவ வெளில வரதுக்கு முன்னாடி டெய்லர் பயந்து ஓடி வரான். அம்மா வெளில ஒரு பொண்ணு இருக்காங்க அப்படின்னு சொல்றான். ரமோனா ஜன்னல் வழியா பாக்குறா. அங்க கருப்பு Dress போட்டு ஒரு மர்மமான பொண்ணு நாற்காலியில உட்கார்ந்துட்டு இருக்கா. அந்த பொண்ணை பார்த்த உடனே ஏதோ தப்பா இருக்குன்னு ரமோனாக்கு புரியுது. நாய் தொடர்ந்து குறைச்சிட்டே இருக்கு. குழந்தைகளை வீட்டுக்குள்ளேயே இருக்க சொல்லிட்டு ரமோனா தனியா அந்த பொண்ணு கிட்ட போறா. யார் நீங்க, இங்க என்ன செய்றீங்க அப்படின்னு பல வாட்டி கேக்குறா. ஆனா அந்த பொண்ணு பதிலே சொல்ல. கொஞ்ச நேரம் கழிச்சு வித்தியாசமான குரல்ல அவ பேச ஆரம்பிக்கிறா. ஃபர்ஸ்ட் ரமோனாவோட பேரை கேக்குறா, அப்புறம் வீட்டை பத்தி கேக்குறா. அதுக்கப்புறம் ரமோனாவை நேரா பார்த்து உன் கணவர் இறந்துட்டார் இல்லையா அப்படின்னு கேக்குறா. இதை கேட்ட உடனே ரமோனா அதிர்ச்சியில உறைஞ்சே போயிடுறா. ஏன்னா இதை அவ யாருக்கிட்டயுமே சொல்லல. ஆனா அந்த பொண்ணுக்கு எல்லாமே தெரியுது. அது மட்டும் இல்லாம உன் குழந்தைகள் இப்போ தயாரா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றா. ரமோனாக்கு உடம்பே நடுங்க ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த பொண்ணு தன்னோட கைகளை காட்டுறா, ஃபுல்லா பிளட்டா இருக்கு. அப்பதான் ரமோனாக்கு தெரியுது வீட்டுல இருந்த எல்லா கோழிகளையுமே அந்த பொண்ணு கொன்னுட்டான்னு. உயிர் பயத்துல ரமோனா வீட்டை நோக்கி ஓடுறா. ஆனா உண்மையான திகில் இனிமேதான் ஆரம்பிக்குது. உயிர் பயத்துல ரமோனா வீட்டுக்குள்ள ஓடி வந்து கதவுகளை பூட்டிக்கிறா. அவளோட முகத்தை பார்த்தாலே தெரியுது ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்குன்னு. ஆனா குழந்தைகள் எல்லாம் பயந்துடக்கூடாதுன்னு அவங்க கிட்ட அந்த பொண்ணு பக்கத்துல இருக்க முதியோர் இல்லத்துல இருந்து வழி தவறி வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றா. டெய்லருக்கு அந்த விளக்கம் நம்பிக்கையாவே தெரியல. ஏன்னா அவங்க அம்மாவை இதுவரை இப்படி பயந்த நிலையில அவன் பார்த்ததே இல்ல. சில நேரம் கழிச்சு டெய்லர் ஜன்னல் வழியா அந்த பொண்ணை கவனிக்கிறான். அவ இன்னும் அங்கேயே தான் இருக்கா. அதே நாற்காலி, அதே அமைதி. ஆனா இப்போ அவ வீட்டுக்கு இன்னும் கொஞ்சம் நெருக்கமா வந்திருக்கா. யாருமே அவ நடந்து வரத பார்க்கவே இல்ல. ஆனா ஒவ்வொரு முறை பார்க்கும்போது அவன் வீட்டுக்கு இன்னும் நெருக்கமாயிட்டே இருக்கா. 3 பேரும் ஒரே ரூம்ல தூங்க முடிவு பண்றாங்க. கொஞ்ச நேரத்திலே டெய்லர் தூங்கிடுறான். ஆனா ரமோனாவுக்கு தூக்கமே வரல. அப்போ அவளுக்கு திடீர்னு அவங்களோட நாய் சார்லி ஞாபகம் வந்துடுது. வெளில போய் பாக்குறா. ஆனா நாயை காணல. அதுக்கு பதிலா நாய் கட்டப்பட்டு இருந்த சங்கிலி மட்டும் மண்ணுக்குள்ள புதைஞ்சிருக்கு. அதை பார்த்த உடனே ரமோனோட ஹார்ட்டே நின்னு போயிடுது. நடுங்கிக்கிட்டு அந்த சங்கிலியை இழுத்து பாக்குறா. நல்ல வேலையா அதுல சார்லி இல்ல. அவன் எங்க போனானே தெரியல. அடுத்த நாள் காலையில டெய்லர் ஒரு முடிவு எடுக்கிறான். நான் போய் பக்கத்து வீட்டுல போய் உதவிக்கு கூட்டு வரேன் அப்படின்னு சொல்றான். ஆனா ரமோனா வந்து அதுக்கு அனுமதிக்கல. வீட்டை விட்டு யாருமே வெளில போக கூடாது அப்படின்னு ஆர்டர் பண்றா. அதே டைம் ரமோனோட மனநிலை மோசமாயிட்டே இருக்கு. டெய்லர் வந்து பந்த சோகத்துல அடிச்சு விளையாட்டு இருக்கான். அந்த சத்தம் ரமோனாவுக்கு தாங்க முடியாத அளவுக்கு எரிச்சலை ஏற்படுத்துது. ஒரு கட்டத்துல பக்கத்துல இருக்க கத்தியை எடுத்துக்கிறா. ஒரு செகண்ட் அவளோட கண்ணுல ஆபத்தான கோபம் தெரியுது. ஆனா தன்னை கட்டுப்படுத்திக்கிட்டு பந்தை மட்டும் எடுத்து ஜன்னல் வழியா தூக்கி போட்டுடுறா. சில நிமிஷம் கழிச்சு அவளோட
அவளோட பொண்ணு ஆனி கிட்ட கூட தேவையில்லாம கோவப்படுறா. அப்புறம் தன்னோட தப்ப உணர்ந்து அவளை கட்டுப்பிடிச்சு சமாதானப்படுத்துறா. அப்போ கண்ணாடியில தெரிஞ்ச காட்சி அவளை இன்னும் அதிர்ச்சியாக்குது. கண்ணாடியில தன்னோட மகள் அவளை கத்தியால குத்திட்டு இருக்க மாதிரி அவளுக்கு தோணுது. அடுத்த செகண்ட் அந்த காட்சி மறைஞ்சிடுது. அது வெறும் ஒரு மாய தோற்றம் தான். ஆனா இந்த வீட்டுல ஏதோ ஒரு தீய சக்தி வேலை செய்யுதுன்னு அவளுக்கு தெளிவா தெரியுது. அதே டைம்ல ஆனி சமையல் அறையில இருந்து கத்துறா. கால்ல ஒரு சின்ன காயம் அவளுக்கு ஏற்பட்டிருக்கு. ரமணா அவளை மேல தூக்கிட்டு போறா. அதுதான் டெய்லருக்கு கிடைச்ச வாய்ப்பு. இரும்பு கம்பி எடுத்துக்கிட்டு வெளில போறான். ஃபர்ஸ்ட் கோழி குண்டை பாக்குறான். அங்க பாத்தீங்கன்னா எங்கேயுமே ரத்தமா இருக்கு. ஒரு கோழி கூட உயிரோட இல்ல. பயந்து போய் டெய்லர் நேரா கேராஜுக்கு ஓடுறான். அவங்களோட அப்பா ஜீப்ல ஏறி அதை ஸ்டார்ட் பண்ண முயற்சி செய்யறான். ஆனா வண்டி ஸ்டார்ட் ஆகல. அப்பா அவனோட எதையுமே உரைய வைக்கிற மாதிரி ஒரு விஷயத்த பாக்குறான். அந்த நாற்காலியில உட்கார்ந்து இந்த பொண்ணு அங்க காணும். அவ பொறுமையா கெராஜ நோக்கி நடந்து வந்துட்டு இருக்கா. டெய்லர் மூச்சு கூட விட முடியாம பயப்படுறான். டெய்லர் வீட்டுக்கு திரும்பி வந்துடுறான். உண்மையை சொல்லுங்கம்மா, அந்த பொண்ணு யாரு, நாய் எங்க, ஜிபி ஏன் வேலை செய்யலன்னு தொடர்ந்து கேள்வியா கேக்குறான். ஆனா ரமணா இன்னுமே உண்மையை மறைக்கிறா. கோவம் அடையிற டெய்லர் வந்து நீங்க எடுத்துட்டு இருக்க அந்த மாத்திரனால தான் இப்பெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்றான். இந்த வார்த்தை ரமணாவை ரொம்ப கோவப்படுத்துது. பக்கத்துல இருக்க கூடைய தூக்கி அவன் மேல எறிகிறா. அப்புறம் அதை நினைச்சு ஃபீல் பண்றா. ஆனா டெய்லர் இனி கேட்க தயாரா இல்ல. அவனோட அப்பா அறைக்கு போயிட்டு அங்க இருந்து துப்பாக்கி எடுத்துக்கிறான். ஒரே ஒரு குண்டு மட்டும் அவனுக்கு கிடைக்குது. அதை துப்பாக்கியில நிரப்பிட்டு வெளில போறான். ஆனா ரமணா வந்து கதவை தட்டிக்கிட்டே இருக்கா வெளில விட சொல்லி. அப்போ வந்து டெய்லர் கதவே திறக்கல. தன்னோட தங்கச்சி கிட்ட அம்மாவை வெளியே விடாத அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அந்த மர்மமான பொண்ணு நோக்கி நடக்கிறான். கையில துப்பாக்கி, கண்கள்ல கோபம். ஒரு 10 வினாடி உனக்கு டைம் தர, இங்க இருந்து போயிடு அப்படின்னு சொல்லி கத்துறான். ஆனா அந்த பொண்ணு பயப்படவே இல்லை. பொறுமையா எழுந்து நிக்கிறா. தன்னோட முகத்திரைய விளக்கிட்டு அவ சொன்ன ஒரு விஷயம் எல்லாத்தையுமே மாத்திடுது. உன் அம்மா உன்கிட்ட பொய் சொல்லிட்டு இருக்கா, உன் அப்பா எப்படி இறந்தாருன்னு உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றான். இதை கேட்டதுமே டெய்லர் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிடறான். அதே டைம்ல ரமணாவும் வெளில வந்துடுறா. இனி உண்மையை மறைக்க முடியாது அப்படின்றத உணர்றா. கண்ணீரோட அன்னைக்கு நைட்டு என்ன நடந்ததுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறா. இங்க இருந்து இந்த கதையோட மிகப்பெரிய ரகசியம் வெளில வரப்போகுது. அவங்களோட புது வீட்டுக்கு குடிபெயர்ந்து சில நாள் தான் ஆகியிருந்தது. வெளியில பார்த்தா எல்லாமே சந்தோஷமா தான் இருந்தது. டேவிட்டும் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாரு. அவங்களோட குழந்தைகளும் புதிய வாழ்க்கையை ரசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா ரமணாக்கு மட்டும் இந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியாவே இல்ல. தனக்கு பிடிச்ச ஓவிய வாழ்க்கை, தன்னோட கனவுகள், தன்னோட பழைய வாழ்க்கை எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்ததா அவ ஃபீல் பண்றா. அந்த மன அழுத்தம் தினைக்கும் அதிகமாயிட்டே இருக்கு. அன்னைக்கு நைட்டு டேவிட்டோட வெளில சாப்பிட போயிருக்கா. அப்போ மறுபடியும் இந்த விஷயத்த பத்தி 2 பேருக்கும் வாக்குவாதம் ஆரம்பிக்குது. நான் இங்க சந்தோஷமாவே இல்ல, நம்ம மறுபடியும் வேற ஏதாவது ஒரு இடத்துக்கு போலாம் அப்படின்னு ரமணா சொல்றா. ஆனா டேவிட் வந்து அதை ஒத்துக்கல. பிரச்சனையை விட்டு ஓட முடியாது, நம்ம இதை சேர்ந்துதான் சரி பண்ணோம் அப்படின்னு சமாதானப்படுத்த முயற்சி செய்யறாரு. ஆனா கோவத்துல இருந்த ரமணா வந்து எதுவுமே கேட்கல. கார் சாவியை பிடுங்கி நானே காரை ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஓட்ட ஆரம்பிக்கிறா. ரோட்ல ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கா. அப்ப திடீர்னு கண்ணாடியில ஒரு முகம் தெரியுது. ஒரே ஒரு வினாடி தான் கேர்லெஸ்னஸ்னால அவங்களோட வாழ்க்கையே மாறிடுது. ரமணோட கார் கட்டுப்பாட்டை இழக்குது. நேரா எதிர வந்த வெஹிக்கிள் மேல மோதி விபத்துக்குள்ளாகுது. அந்த விபத்துல தான் டேவிட் உயிரிழந்துடுறாரு. இந்த உண்மை கேட்டதுமே டெய்லரோட உலகமே உடைஞ்சு போயிடுது. ஏன்னா இதுவரையும் அவங்க அப்பா தான் கார் ஓட்டிட்டு போய் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தான். ஆனா உண்மையிலே அவங்களோட அம்மா தான் இந்த விபத்துக்கு எல்லாம் காரணம். அந்த அதிர்ச்சியிலே இவங்க 2 பேரும் நின்று இருக்கும்போது ஆனா வீட்டுக்குள்ள இருந்து கத்துறா. இவங்க 2 பேருமே உள்ள ஓடி போறாங்க. வீட்டுல இருக்கக்கூடிய பொருள் எல்லாமே தானா பறக்க ஆரம்பிக்குது. விளக்கு ஆடுது. கதவுலாம் தானா மூடுது. ஒரு கருப்பு நிழல் வந்து அறை ஃபுல்லா பரவுது. அப்போ தீய சக்தி தன்னோட உண்மையான உருவத்தை காட்ட ஆரம்பிச்சிச்சு. ஒரு கட்டத்துல கத்தி கூட காத்துல மிதக்க ஆரம்பிக்குது. வீட்டுக்குள்ள இருக்கிறது பாதுகாப்பே இல்லைன்னு அவங்களுக்கு புரியுது. அப்பதான் அவங்க ஒரு விஷயத்த கவனிக்கிறாங்க. எங்கெல்லாம் வெளிச்சம் இருக்கோ அங்கெல்லாம் அந்த நிழல் தாக்குது. சோ வீட்லயே இருட்டா இருக்கக்கூடிய பரன் மேல போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் அங்க போறாங்க. அப்போ நைட் ஆன உடனே இதுவரை வெளிச்சத்துல மட்டுமே தாக்கின அந்த சக்தி இருட்டுலயும் சுதந்திரமா நகர ஆரம்பிக்குது. அதோட அவங்களோட கடைசி நம்பிக்கையுமே அடைஞ்சு போயிடுது. அந்த பரன் மேல இருக்கிற பொருள் எல்லாமே கீழே விழ ஆரம்பிக்குது. எங்க இருந்தா அந்த பொண்ணோட நாற்காலி அங்க வருது. அதுக்கப்புறம் முழு இருட்டுல இருந்து ஒரு அரக்க உருவம் வெளில வருது. ரமணா ஃபேஸ்பால் மட்டையால அதை தாக்க முயற்சி பண்றா. ஆனா ஒரு ஈய தட்டுற மாதிரி அவளை தூக்கி எரிஞ்சுது. டெய்லரும் கீழே விழுந்துறான். இப்போ ஆனி மட்டும் தான் தனியா இருக்கா. அந்த அரக்க பொண்ணு பொறுமையா ஆனி கிட்ட நடந்து போறா. ஆனா அவ எதிர்பாராத ஒரு விஷயத்த சொல்றா. பயப்படாத, நான் உன்னை காயப்படுத்த மாட்டேன், நான் உன்னை வீட்டுக்கு கூட்டு போக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றா. அப்புறம் ஆனிய கட்டி பிடிக்கிறா. அடுத்த நொடி 2 பேருமே காணாம போயிடுறாங்க. இத பார்த்த ரமணாக்கும் டெய்லரும் அதிர்ச்சியா ஆயிடுறாங்க. உடனே ஆனிய தேடி கீழே ஓடுறாங்க. அப்போ ஒரு ரூம்ல இருந்து ஆனியோட குரல் கேக்குது. டெய்லர் தன்னோட அப்பா லைட்டரை ரமணா கிட்ட கொடுக்குறான். நான் போய் ஆனிய காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரமணா மட்டும் தனியா போறா. ஒரு ரகசிய பாதையை கடந்து போயிட்டு இருக்கா. அப்ப திடீர்னு ஒரு அறை வருது. அங்க உள்ள போன உடனே இறந்து போன டேவிட் உயிரோட இருக்கான். அவங்க 2 பேரும் சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. படத்தோட ஆரம்பத்துல பார்த்த அதே சீன். ஒரு செகண்ட் இது உண்மையோ அப்படின்னு ரமணா நம்ப ஆரம்பிக்கிறா. ஆனா அடுத்த
அடுத்த செகண்ட் டேவிட்டோட டேட்டூ தலைகீழா இருக்கிறத அவ கவனிக்கிறா. அது மட்டும் இல்லாம ரூம்ல இருக்க எல்லாமே தலைகீழா இருக்கு. இது உண்மையே இல்ல, மாய உலகம் அப்படின்னு நினைக்கிறா. அடுத்த செகண்ட் ரமோனா கண் முழிக்கிறா. இப்போ அவ கருப்பு Dress போட்டு அந்த பொண்ணு உட்கார்ந்து இருந்தா அதே இடத்துல இவ உட்கார்ந்துட்டு இருக்கா. பக்கத்துல இன்னொரு ரமணா நிக்கிறா. அவ பொறுமையா இன்னைக்குதான் அந்த நாள் ரமணா அப்படின்னு சொல்றா. அப்பதான் உண்மை புரியுது, அந்த மர்மமான பொண்ணு வேற யாருமே இல்ல, ரமணாவோட இன்னொரு உருவம் தான். அவளோட குற்ற உணர்வு, மனவேதனை, மரண ஆசை எல்லாமே சேர்ந்து ஒரு ஈவில் ஃபோர்ஸா உருவாயிருக்கு. கடைசி அந்த சக்தி தன்னோட உண்மையான நோக்கத்தை வெளிப்படுத்துது. ரமோனா தினைக்கும் காலையில பிரார்த்தனை செய்யறா, எனக்கு சக்தி கொடுன்னு. எதுக்குன்னா அந்த சக்தி அவளோட வாழ்க்கைய முடிச்சுக்க நினைச்சிருக்கா. சோ அதுக்கு ஆதாரமா துப்பாக்கியில ஒரே ஒரு குண்டு மட்டும் அவ வச்சிருந்தா. விபத்து நடந்த நாள்ல இருந்து ரமோனா உயிரோட இருந்தாலும் தினமும் கொஞ்சம் கொஞ்சமா இறந்துட்டு இருக்கா. அந்த இருண்ட உருவம் தான் அவளோட மரண எண்ணத்தோட உருவமா வந்திருக்கு. அந்த ஈவில் கிட்ட நான் போன பிறகு என்னோட குழந்தைகள்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேக்குது. அதுக்கு அவளோட குழந்தைகள்லாம் சந்தோஷமா இருக்கிற மாதிரியான எதிர்காலத்தை அந்த ஈவில் ஃபோர்ஸ் இவளுக்கு காட்டுது. அதை பார்த்த உடனே தன்னை தியாகம் செய்ய ஆரம்பிக்கிறா. குழந்தைகளை பக்கத்து வீட்டுல விட்டுட்டு அவ வந்துட்டு இருப்பா. சோ கடைசியா குழந்தைகளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. அந்த ஈவில் ஃபோர்ஸும் ஓகே சொல்லுது. கடைசியா குழந்தைகளை வெளில அனுப்பிட்டு தான் போய் செத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போறா. ஆனா அந்த குழந்தைகளோட முகம் அவன் கண்ணு முன்னாடி வருது. அட் த சேம் டைம் குழந்தைங்க மறுபடியும் வீட்டுக்கே வந்துடுறாங்க. அந்த டைம்ல கரண்ட் திரும்ப வந்தது. காணாம போன நாய் சார்லியும் திரும்ப வந்தது. எல்லாருமே ஒன்னா வீட்டுக்கு போறாங்க. எல்லாமே முடிஞ்ச மாதிரி தான் தெரியுது. ஆனா கடைசி காட்சியில ரமணோட ஓவியத்துல பேர் தலைகீழா இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. சோ அவ உண்மையான உலகத்துல இருக்காளா, இன்னும் மாய உலகத்திலே மாட்டிட்டு இருக்காரா அப்படின்றத டைரக்டர் நம்மோட கற்பனைக்கு விட்டுட்டாரு. நான் இன்னைக்கு சொன்ன படத்தோட கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் இதை விட பயங்கரமான ஒரு கதையோட வரேன். பாய்.